ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு அனிமே காட் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம மாங்காய் கலெக்ஷன் வச்சு தான் பார்க்க போகிறோம். நம்ம மாங்காய் கலெக்ஷனை சும்மா பார்த்துருவோமா? இதுதான் கைஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவை பார்த்துடலாமா? ஓகே கைஸ், இன்ட்ரோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். அதான் நம்ம மாங்காய் கலெக்ஷனை காமிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஸோ என்கிட்ட வெறும் 4 மாங்காய் தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக 4 மாங்காய், ஜஸ்ட் 4. அதில் வந்து 3 நருட்டோ வால்யூம், அப்புறமா ஒரே ஒரு டீமன் ஸ்லேயர் வரும், ஒரு டீமன் ஸ்லேயர் வால்யூம், அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கு பிறகு வந்து நான் 8 வயசு இருக்கும்போது நினைக்கிறேன், இருங்க யோசிச்சு பார்க்குறேன். நான் இந்த மாங்காய் வாங்கும் போது நான் 8 வயசுன்னு தான் நினைக்கிறேன். ஏங்க யோசிச்சு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஆமாங்க, நான் 8 வயசு இருக்கும் போது தான் நான் இந்த மாங்காவே வாங்கினேன். எப்போன்னா என் ஃபீனிக்ஸ் மால் போகும்போது இதை தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஃபீனிக்ஸ் மால் வாங்கும் போது இந்த 4 வச்சேன். அப்புறமா பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த வேர்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும், அது வந்து ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா வந்து என் டீமன் ஸ்லேயர் வால்யூம் மட்டும் நல்லா பார்த்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கான், பேரை சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து இங்கே பாருங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்பர்லாம் எழுதி வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. இந்த நம்பர்லாம் எழுதி வைக்க வேணாம்னு தான் சொன்னேன். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் நீ விவரம் தெரியாத பிள்ளைன்னு சொல்லி என்னை அப்படியே இது பண்ணி விட்டுட்டாங்க, என்னை வந்து கண்டுக்கல. அப்புறமா இங்கே பாருங்கள், அவன் வந்து எப்படி படிச்சிருக்கான் பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணியெலாம் ஊற்றி வச்சு அந்த டில்ட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அந்த டில்ட்டு தெரியுதா பேஜஸில்? இந்த மாதிரி எல்லா பேஜஸ்லையும் அவன் பண்ணி வச்சுருக்கான். அப்புறமா ஒரு பேஜ் தனியாக வேறு எடுத்து வச்சுருக்கான். அப்புறமா அதை காமிக்கிறேன். அப்புறமா இதாங்க அந்த 3 வால்யூம் ஆஃப் நருட்டோஸ். அப்புறமா ஓகே, இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இது வந்து நான் திரும்பி இதை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், இந்த மாங்காய் கலெக்ஷனை. எப்படின்னா வந்து மாங்காய் கலெக்ஷன் வந்து திரும்பி நான் ஒரு 11 புக்கு, அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஓகே இங்கே பாருங்கள், யூ ஆர் ரீடிங் இந்த ராங் டைரக்ஷன்னா இந்த பக்கம் எல்லோரும் நம்ம பேஜ் எடுத்து படிப்போம் புக்ஸில். ஆனால் அப்படி கிடையாது, ஜாப்பனீஸ் ஃபார்மேட்டில் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கணும், அதோட லெஃப்ட் டு ரைட்டுன்னு தான் ஆரம்பிக்கணும். சாரி, ரைட்டு லெஃப்ட்டு தான் ஆரம்பிக்கணும், நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் ஆரம்பிப்போம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இது பண்ணுவாங்க. அண்ட் வால்யூம் 1 பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அவன் வந்து எப்படி ஃபஸ்ட்டு கெனின் இதுவாக பாஸ் ஆகுறான்னு, கெனினுக்கே பாஸ் ஆகணுங்கிறது தெரியும்ல, அந்த மாதிரி. அப்புறமா நீங்கள் பார்த்தாலே தெரியும், வால்யூம் 2ல் கலர்லாம் அடித்து வச்சுருக்கேன். அது கலர் வந்து நிறைய இது பார்க்க வேணாம். ஏன்னா வந்து அது வந்து அறிய தெரியாத வயசில் வந்து அடித்து வச்சுருப்பேன். ஆனால் அப்போலேருந்து எனக்கு நருட்டோ வந்து ஒரு கிரேஸ். ஆனால் நான் பார்க்க சொல்கிற கலரை மட்டும், அதை ரேட் மட்டும் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே பார்த்தீங்களா, இந்த கலர் நல்லா இருக்கா? இந்த கலரையும் வந்து கக்காஷி வந்து ஆபுசாவோட ஃபைட் பண்ணும்போது இதை வந்து இது பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து 10க்கு ரேட் பண்ணுங்கள். அண்டு இதுக்கும் நான் கலர் அடிக்கணும்னு நினச்சா நான் பண்ணல. பார்த்தீங்களா, இந்த நடுவில் ஒரு பேஜில் அது வந்து லிட்ரலாக கிழிச்சிட்டேன். சாரி ஃபார் த நருட்டோ கணேஷ்கெல்லாம் சாரி. ஸோ வந்து இது வந்து நான் ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, முக்கியமான விஷயம், நான் சின்ன பிள்ளையாக இருக்கேன், ஆனால் அதை நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். எஸ், ஒரு மாங்காய் அன்பாக்சிங்கை திரும்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். 11 வால்யூம்ஸ். நான் ஒரு டேக் போல் போடுறேன். அந்த 11 வால்யூம்ஸ் வந்து ஒரு ரேண்டம் மாங்காய் அன்பாக்சிங். உங்களுக்கு எனக்கு இல்லை. ஸோ வந்து அவ்வளோதான். இது வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ வால்யூம் 2 மூடி வச்சிடலாம். ஸோ வந்து அந்த 11 வால்யூம்ஸ் ஒரே அனிமேவை சேர்ந்தது, ஓகேவா? அந்த ஒரே அனிமேவை சேர்ந்தது. அந்த அனிமே ஷோனன் ஜம்ப். டேக் போலில் ஷோனன் ஜம்பில் உள்ள எல்லா மாங்காஸோட பேரையும் டேக் போல் அனுப்புகிறேன். இன்றைக்கி முடிஞ்சால் பண்ணுவேன், இல்லைனா நாளைக்கு முடிஞ்சால் பண்ணுவேன். அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதிகமான ஓட்டு பார்த்து செப்டம்பர் மந்தில் அதை பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து வால்யூம் 3 வந்துருச்சு. வால்யூம் 3 தான் கொஞ்சம் நல்ல வால்யூம். ஏன்னா வந்து என்கிட்ட இருக்கிறதுலே ஒரு உருப்படியான வால்யூம். ஸோ இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் கலர் பண்ணது, அதை திரும்பி பார்க்க கூடாது. சாரி கைஸ், ஏன்னா வந்து நருட்டோ ஃபேன்ஸில் என்னை வந்து அடி சதற விட்ருவாங்க. அண்ட் இதுதான் அங்கான கில்யூ சாஸ்கே வந்து ஷேரிங் அண்ட் 2 டோமை ஒரு கண்டில் 2 டோயும் ஒரு கண்டில் 1 டோயம் வைக்க பண்ணிவிட்டு அப்புறமா செத்து போயிடுவான். செத்து போக மாட்டா, இது பண்ண பாருங்க. இதுதாங்க இந்த கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்ச நாள்லேயே
இத்தனை விஷயம் நடந்துடும். அவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்ஸ் இங்கே பாருங்கள். இது வந்து 2 பேரும் கிஸ் பண்ண நேரம். ஆனால் வந்து ஒருத்தன் அந்த நெஞ்சா ஒரு குட்டி பையன் வந்து தள்ளலைன்னா இங்கே 2 பேரும் அப்படி ஆயிருக்காது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ரைவலாக தான் ஆயிருப்பாங்க. அண்ட் இதுதாங்க 3rd வால்யூம். இங்கே பாருங்கள், அந்த அவைக்கு நீங்கள் சொல்கிறேன், ஒரு கண்ணில் 1 டைமு, இன்னொரு கண்ணில் 2 டைமையா. ஸோ அது வந்து அதனால தான். ஓகே, ஓ சாரி கைஸ், அது வந்து பிளர் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து அதை வந்து என்னால் காமிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம். நான் சின்ன வயசில் இல்லை, இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிறுக்கி விட்டது. நான் புக்கை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கும் போது கிறுக்கி விட்டது. அண்ட் அவங்க என்னது இது. ஸோ சாரி, இருங்க ரீகால் பண்ணிக்கிறேன். அது வந்து கிளைம் ட்ரீஸ், மரத்தில் ஏற பார்ப்பாங்க. அது வந்து சாக்ரா காலை வச்சு ஏற பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு ஜாபுசா அண்டு ராபுசா வர்சஸ் டீம் 7 டாஸ்னாவை பார்த்துக்கிறதுக்கு அந்த மிஷினில் வந்து இவங்க வந்து 2nd ரவுண்ட் கக்காஷி வர்சஸ் ஜாபுசா 2nd ரவுண்ட் வரும். அண்ட் இதில் வந்து மெயினாக ஒரு கதையும் அவ்வளோவா இல்லை. ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இதில் வந்து இந்த கிழிஞ்சிருக்கிறவர் தான் அவங்க அப்பா. வந்து ஒரு ஸ்டெப் ஃபாதர் மாதிரி. இவனை, இந்த ஃபாதரை பார்த்துக்கிறது தான் பேக் டு த டாபிக், அந்த பையனை பார்த்துக்கிறது தான் அவர். அதனால் வந்து இதை வந்து அவன் பார்த்துக்கிறாரு. ஆனால் அவர் இறந்துருவார் கடைசியில். ஓகே, அதெல்லாம் பற்றி பேசாமல் நம்ம வந்து அடுத்த இதை எடுத்துருவோம். நம்பர் எழுதி வச்சுருக்கதை பார்த்தாலே எனக்கு வெறியாகுதுங்க. ஓகே, எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தான் பண்ணி காமிக்கணும். ஓகே, இதை வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். அது வந்து அதெல்லாம் பார்க்கவே முடியலங்க, ஏன்னே தெரியலை. ஓகே சாரி கைஸ், அதை காமிக்காததுக்கு. ஸோ இந்த நம்பர் எழுதுனது எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. பட் இங்கே பாருங்கங்க, சொன்னேன்ல ஒரு பேஜ் கிழிச்சு வச்சுருக்காங்கன்னு. அப்புறமா தலைவன் வந்து படித்ததுலாம் இதுதான் அவன் ஆனிமேவோட ஸ்டார்டிங். ஆனிமே ஸ்டார்ட் பண்ண உடனே இதில் தான் எனக்கு கியோ பிடிக்கும்டா அப்படின்னு. கியோவா, இவன் எப்படா கியோ தெரியும் அப்படின்னு பேர் தெரியாதுல்ல நம்மளுக்கே. கியோ வந்து அப்போ தெரியாது. தலைவன் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கான் யார் இந்த கியூன்னு பார்க்குறதுக்கு. வந்து தலைவன் வந்து ஹாஷிராங்கிறது அப்புறமா தெரிஞ்சிருக்கு, வாட்டர் ஹாஷிரான்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறமா வந்து தலைவன் வாட்டர் ப்ரீத்திங் பண்ணுவான்னு அப்புறமா தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து அப்புறமா அவனோட இந்த ஸ்குவாடை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக. அதில் என்ன வந்துருக்குன்னு உங்களுக்கு புரியாது. ஓகே, உங்களுக்கு ஜாப்பனீஸ் கற்றுக்கணுமா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வால்யூம் 1 எடுக்கிறீங்களா, எடுத்துட்டு சாப்டர் என்ன சாப்டர்னு தெரியல, ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன். சாப்டர் 4ன்னு தான் நினைக்கிறேன், ஜேர்னல் பார்ட் 1. ஸோ இதில் பாருங்கள், அந்த ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டாச்சு அவ்வளோதான். அண்ட் எல்லா புக்ஸ்லேயும் ரூல்ஸ் என்னன்னு தெரில. மாங்கா வந்து அப்படியே ஜாப்பனீஸில் இருந்தால் பரவாயில்ல. அது வந்து இந்த இங்கிலீஷ் டப்புக்கு மாறி வந்தாச்சுன்னா இப்படி போட்டிருக்காங்க. இது வந்து யூ ஆர் ரீடிங் இந்த ராங் வேணு. ஓகே, அவ்வளோதான் கைஸ், பார்த்துக்கிறது எதுவுமே இல்லை இன்னும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை.